ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா LIK அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பஞ்சுன்ற ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடையார் பிரிட்ஜா வருஷம் யார் சார் இருக்காரு? 2040 இல்லாத ஒண்ணு இன்னும் இருக்குன்றான். புதுசா இருக்கு. என்ன அம்பர்லாலே எல்லாமே டெம்பரேச்சர் டைம்லாம் காட்டுது. தமிழ் டாக்ஸி ரன்னிங் சைக்கிளிங்ல தனித்தனி போட்டுருக்கு. இருக்குங்க இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அவளை பார்த்த உடனே தான் தெரிஞ்சு இதான் ஸ்டோரி உங்களுக்கு. தலைவர் 189 வேற மாதிரி இருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் ஆச்சு. லைக் ஓகே லைக் இது ஆப்பா ஏஐயா? ஆப்னு நினைக்கிறேன் லைக்ன்றது. ஓ ஆப் போல எவல்யூஷன்ஷிப்ல இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிராமிங், பெஞ்சிங், நானோஷிப்பை விட ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். உனக்கு புரியுதா? இருக்கு இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? யார் இது? சூர்யா சார். ஓ இதுக்கெல்லாமா இன்சூரன்ஸ் இருக்கு? இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படா சேர போற? இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். இந்த மியூசிக் வர இருக்கா? வேற லெவல். கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. விக்னேஷ் சிவன் சார் தான் டைரக்ட் பண்ணிருக்காரா? சூப்பர். தீபாவளி ரிலீஸ். ஓகே ஓகே வீடியோ பார்த்தாச்சு. வீடியோ டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு, நல்லாவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. படமே டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து படத்துலயே சொல்லியிருந்தாங்க 2040 நடக்கிற கதை போல இருக்கு. 2040 வந்து லவ் வந்து எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ண கதையா தான் இருக்கும். ஏன்னா வந்து வேற எதுவும் அவங்க சொல்லல. ஏன்னா வந்து 2040 எப்படி இருக்குன்ற மாதிரி அந்த ஏரியா, அந்த லொகேஷன் எல்லாம் காட்டினாங்க. அதாவது அடையார் பிரிட்ஜ் வந்து எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து என்னமோல மிஷன் இம்பாசிபிள் 14 போட்டு யாஸ் சார் படம் போட்டிருக்காங்க. அதாவது யாஸ் சார் வந்து மிஷன் இம்பாசிபிள் நடிச்சிருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்ப்ரல்லா, அதான் அந்த அம்ப்ரல்லாலே வந்து டைமு எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு, இந்த லொகேஷனுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து டெம்பரேச்சர், இது எல்லாத்தையுமே அதிலேயே காட்டியிருந்தாங்க. அம்ப்ரல்லாலே டிரான்ஸ்பரண்டா வச்சு இந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. அடுத்து ஒரு இது காட்டியிருந்தாங்க, தமிழ் டாக்ஸி அப்படின்னு சொல்லி. அந்த டாக்ஸி வந்து மேல் சைடா வந்து ஸ்லைட் பண்ற மாதிரி. அப்புறம் அந்த ரோடு எல்லாம் வந்து ஃபுட்வாக் இருக்கு பாத்தீங்களா? ஃபுட்பாத்து ஒண்ணு மட்டும் தான் இருக்கும், ரோடு இருக்கும். அது சைட்ல வந்து நடந்து போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல வந்து சைக்கிளிங்கு அந்த மாதிரிலாம் பிரிச்சு 3 இது வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்ல நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அப்போ வந்துடும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவர் 189 என்னமோ சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து அப்ப தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது இன்னும் 10 வருஷம் கழிச்சு தலைவர் படம் ரிலீஸ் ஆகும். அது மாதிரி அவங்க ஒரு கெஸ் 189 அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஹாலிவுட்னு போட்டு பெருசா ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த ஹாலிவுட்னு அமெரிக்கால இருக்கும்ல, ஹாலிவுட்னு போட்டு பெருசா இருக்கும்ல, அதே மாதிரி கோலிவுட்னு ஒரு இது பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. 2040 வந்து இப்படிதான் இருக்கும். டெக்னாலஜி வந்து அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. 2040 வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இருக்குமான்றதான் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்றாங்களா, அதே மாதிரி 2040 அது இருக்குமா அப்படின்றத, அதுலயே நிறைய ரிலேஷன்ஷிப்ன்றது நிறைய காட்டுறாங்க. அது இருக்குமா அப்படின்றதே தான் இது இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த LIKன்றது ஒரு ஆப்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு LIKன்றது ஒரு ஆப். அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனின்னு நினைக்கிறேன். அதாவது லவ்வுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அதாவது இப்ப லவ் பண்றாங்கல்ல, அவங்களுக்குன்னு தனியா ஒரு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் பண்றவங்களுக்குன்னு தனியா இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னு நினைக்கிறேன். உண்மையிலே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டோரி நான் எதிர்பார்க்கல. வரும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனினா சரி வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். சும்மா லவ் படம் அப்படி இருக்குன்னு பார்த்தா இது வந்து ஃபியூச்சர், அதாவது 2040 காட்டுறாங்க.
அது மட்டும் இல்லாம லவ்வுக்குன்னே ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்ற அது இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி தான் இருந்துச்சு. அதான் காட்டினாங்க, டெக்னாலஜி வைஸ் நல்லாவே காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாட்டு அனிருத் சார் ஆல்பம் சாங் இருக்கு பாத்தீங்களா, எனக்கென யாரும் இல்லையே, அந்த பாட்டு இப்ப வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேட்டது, உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து அந்த பாட்டு நல்லா வைப்பாவே இருக்கும், இப்பயும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டது உண்மையிலேயே டிஃப்ரெண்டா நல்லா தான் இருந்துச்சு. விக்னேஷ் சிவன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோவா இருக்காரு, எஸ்.ஜே. சூர்யா சார் வில்லனா நடிச்சிருக்காரு, கிருத்தி சத்தி மேம் வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அடுத்து ஆனந்த்ராஜ் சார் வந்து அந்த தலையில வந்து ஜிப் வச்சு தச்ச மாதிரி ஒரு இதுல இருந்தாரு. அதை பார்க்கும்போது அந்த இப்ப கூட சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பிரெயின்ல வந்து சிப் வைக்க போறாங்க, அந்த மாதிரி அது மாதிரி கூட இருக்கலாம், மண்டே ஓபன் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுவும் அந்த லவ்க்கு ஒரு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு லவ்க்கு வந்து இன்சூரன்ஸ், அந்த காலத்துல லவ்க்கே இன்சூரன்ஸ் போயிருச்சு. இப்ப பைக்குக்கு இதுக்கெல்லாம் போடுறோம்ல, அது மாதிரி லவ்க்கு இன்சூரன்ஸ் போடணுன்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிற ஸ்டோரி. தெரியல, படம் தான் தெரியும், நம்மளா சொல்லக்கூடாது, இதெல்லாம் நம்ம கெஸ் தான். இது வந்து படத்துல இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், இது என்னோட தனிப்பட்ட கெஸ் தான், வேற எதுவும் கிடையாது. சரி, ஓகே, படம் உண்மையிலே டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, பார்ப்போம், தீபாவளி எல்லாருமே பார்ப்போம். ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்குதுன்றத விட டிஃப்ரெண்டா இருக்கு, எல்லாமே புதுசா இருக்கு. இந்த மாதிரி இந்த படத்தோட பேரு இந்த மாதிரி இந்த படத்தை வந்து எதிர்பார்க்கல, டிஃப்ரெண்டா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டருக்கு போய் கண்டிப்பா எல்லாருமே பார்ப்போம், தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.